ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் மீ. மத்தேயு 5ஆம் அதிகாரம். மேத்யூ சாப்டர் 5. மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. You are the light of the world. A city set on a hill cannot be hidden. இது மலை பிரசங்கத்திலே இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அவரை சுற்றி அமர்ந்திருந்த அவருடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். பிரியமானவர்களே, வெளிச்சம் என்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சிக்குரியது. நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கிறோம். நைட்டில் திடீர்னு கரண்ட் போயிடும், ஊரில் பல்வேறு வேலைகள் தடைப்படும். கரண்ட்டு ஏதாவது வந்த உடனே பிள்ளைங்கள்லாம் கை தட்டுவாங்க, கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு. ஈவன் பெரியவர்களே அப்பாடா ஒரு வழியாக வந்துருச்சு என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவோம். காரணம் என்னன்னா, இருட்டில் இருக்க யாருமே விரும்புவதில்லை. இருள் மகிழ்ச்சிக்குரியது இல்லை, ஆனால் வெளிச்சம் மகிழ்ச்சிக்குரியது. சூரிய வெளிச்சம் வந்தாவே இந்த ஊரில் நம்ம கொஞ்சம் பிரகாசம் ஆயிடுறோம், மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி, இல்லையா? அந்த வெளிச்சம் என்பது ஆல்வேஸ் வெரி குட். வேதமும் அப்படிதான் சொல்லுது. பிரசங்கி 11:7 வெளிச்சம் இன்பம் என்று சொல்லுகிறது. பிரசங்கி 11:7 அதுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிச்சம் இன்பம், சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆல்வேஸ் த லைட் இஸ் a pleasure. வெளிச்சம். அவ்விதமான சூழ்நிலையில நீங்க வேதத்துல பார்க்க முடியும், கடவுள் முதலாவது உருவாக்கினதே வெளிச்சம் தான். லெட் தேர் பி லைட். வானத்தையும் பூமியும் ஆதியிலே கடவுள் உண்டாக்கினார், பின்பு கடவுள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் திங் காட் வாஸ் கிரியேட்டட் இன் த வேர்ல்ட் வாஸ் லைட். ஆகவே அந்த வெளிச்சம் இன்பமானது கடவுள் உருவாக்கினதிலே முதலாவது வருகிறது வெளிச்சம், the light. And Jesus here tells his disciples that you are the light. எப்படி இயேசுவின் சீஷர்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகிறார்கள்? ஏன் அவர்கள் வெளிச்சமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி அவர்கள் இந்த நிலைக்கு வருகிறார்கள் என்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் என்பது எது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம். சங்கீதம் 119:105 இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனம் மனப்பாடமாக கூட தெரிஞ்சிருக்கணும் சில பேருக்கு. இஸ் எனிபடி நோஸ்? சங்கீதம் 119:105 உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம். அந்த தீபம் நீ போகிற பாதையில் வெளிச்சம் கொடுக்கும். ஆக கர்த்தருடைய வார்த்தை தான் அல்லது கர்த்தருடைய வசனம் தான் அந்த நாட்களில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாக நம்பினார்கள். அது உண்மையும் கூட. அது கர்த்தருடைய வார்த்தை இருள் நிறைந்த இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நம்பிக்கையை, நடக்க வேண்டிய பாதையை காட்டினது. It shows them the way and it gives them hope and also it gives them perspective. கண்ணோட்டம், அவர்கள் போக வேண்டிய கண்ணோட்டத்தை காட்டினது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாயிருந்தது அந்த நாட்களிலே. நீதிமொழிகள் 6:23 கர்த்தருடைய கட்டளை அல்லது வார்த்தைகள் அது விளக்கு, வேதம் விளக்கு, போதக சிக்ஷை ஜீவ வழி. கவனிச்சிங்களா? கர்த்தருடைய வேதமே அல்லது கடவுள் கொடுத்த கட்டளைகளே விளக்கு, which means a light, a lamp. மட்டுமல்ல, அந்த வசனத்திலிருந்து எடுத்து போதகம் செய்வது அல்லது அந்த வசனத்தை எடுத்து படிப்பித்து காட்டுவது, கற்றுக் கொடுப்பது, அது வாழ்வு முறையை கொடுக்கும், ஜீவ வழி, a life, a way of life என்று சொல்லிதான் பழைய ஏற்பாடு இருக்கிறது. ஆனால் கடவுள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற உண்மையான நினைவுகளை, அதாவது பிதாவாகிய கடவுள் அவருடைய இருதயத்தில் இருக்க உண்மையான நினைவுகளை
திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் வேதம் முழுவதும் படிப்படியாக. எப்படி என்றால், அவருடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். என்று சொல்லி அந்த குமாரனை வெளிச்சமாக கொடுக்கிறார் இந்த உலகத்திற்கு. ஏசாயா 42:6 அதனுடைய கடைசி வசன லைனை வாசிக்கிறேன். கடவுள் சொல்றாரு, ஐ எம் த லார்ட், ஐ ஹவ் கால்ட் யூ, ஃபர்ஸ்ட் லைன், லாஸ்ட் லைன், அண்ட் மேக் யூ எ லைட் டு த நேஷன்ஸ். நான் உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். யாரவ? அவருடைய குமாரனை இங்கே சொல்லுகிறார். இதே வசனத்தை அவர் மீண்டும் 49ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலையும் சொல்றாருங்க. 49 ஏசாயா 49:6 அதுலயும், ஐ வில் ஆல்சோ மேக் யூ எ லைட் டு த நேஷன்ஸ். நாடுகளுக்கு அல்லது பிரஜாதிகளுக்கு உன்னை, அதாவது தம்முடைய குமாரனை சொல்லுகிறார், தெற்கு தரிசனமாக ஒளியாக வைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வார்த்தை ஒளியாயிருந்தது, வெளிச்சமாயிருந்தது, அவருடைய வசனம். ஆனால் கடவுள் உண்மையாகவே அவருடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்ப போகிறேன், அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வந்த சமயத்துல தான் இன்றைக்கு நாம் வாசித்த யோவானுக்கு வருகிறோம். நாம் யோவான் 1ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 1. அதுல யோவான் எழுதுகிறார், உண்மையான ஒளி இந்த உலகத்திற்கு வந்தது. 9ஆம் வசனம், there was the true light, the one who is the true light, who gives light to everyone, was coming into the world. உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் உண்மையான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வெளிச்சம் இந்த உலகத்திற்கு வந்தது என்று யோவான் எழுதுகிறார். யாரை எழுதுறாரு? he was talking about Jesus is Lord. இயேசு என்கிற நம்முடைய ஆண்டவரை குறித்து யோவான் எழுதுகிறார். உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற வெளிச்சம் இந்த உலகத்திற்கு வந்தது. மட்டுமல்ல, அவரே தன்னை வெளிச்சம் என்றுதான் சொன்னார். யோவான் 8:12 எடுத்து படிச்சு பாருங்க. John 8:12, then Jesus again speaking to them saying, I am the light of the world. நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். இயேசுதான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். அவரை குறித்து ஒரு தெற்கு தரிசனம் உண்டு. என்ன என்றால், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 15-19 இருக்குது. செபலோன், நப்தலி, இசக்கார் என்கிறதான அந்த பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா எழுதினது நிறைவேறிற்று. இயேசு வந்து விட்டார். Jesus was a light of the world. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க இதை தான் சரியா பார்க்கணும். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், as long as I am in the world, I am the light of the world. இங்கே நான் தான் வெளிச்சம் என்று இயேசு சொன்னார் 12ஆம் அதிகாரத்தில், யோவான் 8:12. அப்படியே ஒரு அதிகாரத்துக்கு திருப்புங்க, யோவான் 9க்கு. யோவான் 9:5, while I am in the world, I am the light of the world. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். Do you see that the change? பிதா அவரை ஒளியா அனுப்புகிறாரு, அவர் இந்த உலகத்திற்கு வெளியே வராரு. யோவான் சொல்லுகிறார், the true light came to the world. The true light came to the world. இயேசுவே சொல்லுகிறார், I am the light of the world. ஆனா இப்பொழுது சொல்லுகிறார், while I am the world, நான் உலகத்தில் இருக்கும்போது நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். அப்ப இயேசு உலகத்தில் இல்லாமல் இருக்கும்போது உலகத்திற்கு வெளிச்சம் யார்? இயேசுவா என்றால் இல்லை. அதுதான் இயேசு ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல வருகிறார். அவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த வரைக்கும் இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சம், ஒளி, லைட். ஆனால் இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற நாட்கள் வரப்போகிறது. ஆகவே இயேசு சொல்லுகிறார், as long as I am in this world, I am the light of the world. இயேசு இப்ப இந்த உலகத்தில் இருக்கிறாரா? பர்சனா இருக்கிறாரா என்றால் இல்லை. அநேகர் சொல்லுவாங்க, இயேசு இன்னும் உலகத்துல தான் இருக்கிறாரு
என்று சொல்லுவாங்க அநேகர். ஆனால் வேதம் அதை அப்படி சொல்லலை. வேதம் அப்படி சொல்லலை. நீங்கள் வேதத்தை நன்றாக படித்து பார்த்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம், அதே அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம், இவைகளில் இயேசு சொல்லுகிறார், ஃபாதர், ஐ எம் கம்மிங் டு யூ, நான் இப்பொழுது இந்த உலகத்திலிருந்து உம்மிடத்திற்கு வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். மார்க் 16ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொல்லுகிறார், இயேசு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவினுடைய வலது பரசத்தில் உட்கார்ந்தார். எபிரேயர் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எபிரேயர்ல சொல்லுது, அவர் பிதாவின் வலது பரசத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய வலது பரசத்தில் இருக்கிறதான அட்வொகேட் நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 55ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு ஸ்தேவானை கல்லெறிகிற போது பிதாவின் வலது பரசத்தில் இருந்து எழுந்து நின்று அவனை வரவேற்கிறார். ஆக இயேசு இந்த உலகத்தில் இப்பொழுது இல்லை. He was in heaven with Father in his right hand. He is sitting there. But இயேசு அனுப்பின, பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு அனுப்பின இயேசுவினுடைய ஆவியானவர், பிதாவினுடைய ஆவியானவர் இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிறார். அவர்தான் நமக்கு சத்தியங்களை விளக்கி காட்டுகிறார். அவர்தான் உங்களுக்குள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள் வருகிறார், வாசம் செய்கிறார், கற்றுத்தருகிறார், போதிக்கிறார். ஆக இயேசு பர்சனா இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தில் அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த 33 ஆண்டுகள் அவள் வாழ்ந்து கொண்டிருந்த வரைக்கும் அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருந்தார். வெளிச்சமாயிருந்த அவர் அவருடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். Do you believe that? When you believe Jesus, when you accept Jesus as your personal savior, when you took baptism, and when you become a sons of God or children of God, from that moment onwards, you are the light of the world. You are the light. Lightனா என்ன அப்போ? யோவான் 1:4, in him was life and the life was a light to the man. என்னது? கடவுள் வார்த்தையாய் இருந்தவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர்தான் இந்த உலகத்திற்கு ஒளி. அவருக்குள் வாழ்க்கை இருந்தது, வாழ்வு இருந்தது, ஜீவன் இருந்தது. அவருக்குள் இருந்த அந்த ஜீவன் தான் யோவான் எழுதுகிறதான இந்த ஒளி. யோவான் எழுதுகிறதான ஒளி அவருக்குள் இருந்த ஜீவன், the life which Jesus has. அதனால தான் 9ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுது, there was a true light which coming into the world that enlightens every man. ஒவ்வொரு மனிதனையும் அது ஒளி உள்ளவனாய் மாற்றுகிற ஒரு ஒளி என்று சொல்லி இயேசுவை குறித்து சொல்லுகிறதுங்க. அப்போ இயேசு ஒளியாயிருந்தார் என்றால் இயேசு ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தார். ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தார். What is the life Jesus lived? It always pleases the Father. பிதாவினுடைய சித்தத்தை செய்து, பிதா திட்டமிட்ட காரியங்களை மட்டுமே செய்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். That is a life. அந்த வாழ்க்கையை, வாழ்வு முறையை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள் அதே வகையான வாழ்வு முறையை வாழ வேண்டிய கட்டளையை இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களைத்தான் அவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். எப்படி என்றால், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் ஏற்படுத்தப்பட்டேன் பிதாவாலே. நான் இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு, ஜாதிகளுக்கு ஒளியாக அனுப்பப்பட்டேன் பிதாவினாலே. அப்படி வந்த நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு போதனையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றா நம்ம நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? போதக சிற்செய்ய ஜீவ வழி. ஆக நான் ஒரு வாழ்வு முறையை இப்பொழுது உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், போதித்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த உலகத்தில் நான் இருக்கும் வரைக்கும் எனக்குள் ஒரு வாழ்க்கை, வாழ்வு, ஒளி இருப்பதனாலே நான் ஒளியாயிருக்கிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவேன். கடந்து போகிற போது என் வாழ்வு முறையை பெற்றுக்கொண்ட, வாழ விரும்புகிற, கீழ்ப்படுகிற நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இதுதான் வழி. அது தமிழ்ல படிச்சா ரொம்ப அழகா இருக்குங்க. தமிழ் யோவான் 1
அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி ஒளி என்று இங்கே யோவான் சொல்லுகிறாரு. எதை சொல்றாரு? இயேசுவுக்குள் இருந்த ஜீவன், வாழ்வு, லைஃப். ஓகேவா? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அதாவது அவருடைய வாழ்க்கை முறை இந்த இருள் நிறைந்த உலகத்தில் வெளிச்சம் கொடுக்கிறது. இருள் அதை எப்படியாவது அடக்க முயற்சிக்கிறது, பற்றிக்கொள்ள முயற்சிக்கிறது, ஆனால் முடியவில்லை. இருளால் அதை பற்றிக்கொள்ள முடியவில்லை என்று எழுதுகிறார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறை அப்படியா இருந்தது. ஆல்வேஸ் லிசனிங் ஃபாதர் அண்ட் ஆல்வேஸ் ஒபேயிங் இம்மீடியட்லி வித்தவுட் ஈவன் டிலேயிங். இம்மீடியட்லி. அதுதான் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் இருந்தது, இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, turn with me John chapter 12. யோவான் 12. அதிலே 35, 36 ஆகிய வசனங்களை பாருங்க. இயேசு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் அதிலே நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். கேட்டீங்களா? ஒளி என்று இயேசு இங்கே சொல்வது தம்மைதான் சொல்லுகிறார். தம்மைதான் சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருக்க போறேன். பிகாஸ் ஆஃப்டர் திஸ் ஒன், இது 12ஆம் அதிகாரம், இன்னும் ஓரிரு வாரங்களில் இயேசு சிலுவைக்கு போறாரு. அதனால தான் அவர் அதை சொல்றாரு. ஒளி இன்னும் கொஞ்ச காலம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இருளில் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒளி உங்களோடு இருக்கும்போது ஒளி என்னுடைய வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒளி கற்றுக் கொடுத்த உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மட்டுமல்ல, அதை விசுவாசியுங்கள். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் போது, when you believe in this light and the life which the light has, then you will be the children of light. You see that? அங்க என்ன சொல்றாரு? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஈஸியா ஆயிர முடியாதுங்க. நீங்க ஈஸியா ஒன்றும் உலகத்திற்கு வெளிச்சமாயிர முடியாது. There is a condition. What is the condition? When the light shone to you, according to them, light was with them. அவர்களோடு இருந்தது. இயேசு ஆண்டவர் இருந்தாரு. They need to listen the light. They need to see the light. They need to observe the light. They need to obey the light. And they have to believe the light. By doing that, they will be children of light. அப்படி இருக்கிற அவர்கள் தான் அதற்கு பின்பு உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற முடியும். Is it not? நாம் அன்றைக்கு இயேசுவோடு இருக்கல. We are living in this century now. What was the condition for you now then? Read the Bible and listen what is light. What light has. அந்த வெளிச்சம், அந்த ஒளிக்குள் என்ன இருந்தது? வாழ்க்கை இருந்தது, ஜீவன் இருந்தது அல்லவா? அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உள்வாங்கிக் கொண்டு அதை விசுவாசியுங்கள். அதை விசுவாசித்து அதன்படி வாழுங்கள். இப்படி when you do this one, then you will be the children of light. Because you are children of light, then இயேசுவுக்குள் இருந்த ஒளி, இருள் அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியவில்லை. ஆகவே நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாயிருப்பதனாலே உங்களுக்குள் இருந்து வருகிறதான வெளிச்சம் இந்த இருளால் பற்றி கொள்ள முடியாது. இந்த உலகம் என்கிற இந்த இருள், the dark world which we are living now, will not quench that your light. இதை இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் சரியாய் பார்க்க வேண்டும். We need to walk in the light and we need to believe in the light. Walk in the light and believe in the light. Jesus was a light and he walked in the light. இதுதான் சத்தியம். இதே யோவான் 12ஆம் அதிகாரத்தினுடைய 46ஆம் வசனம் பாருங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன். He said that I have come as light into the world so that everyone who believes in me will not remain in darkness.
இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு ஒளியாய் பிதாவினால் அனுப்பப்பட்டாரா? whoever believe in him will never remain in darkness. whoever believe in him, அந்த ஒளியாகிய அவரை பிதா அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் அதற்கு பின்பு அவர்கள் வாழ்க்கையில் இருளில் இருக்க மாட்டார்கள். இருள் யாருக்கு பிடிக்குங்க? இருள் யாருக்கு பிடிக்கும் என்றால் திருடர்களுக்கு பிடிக்கும், கொள்ளைக்காரர்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இரவு நேரம் வருகிற போது மனிதர்கள் இயல்பாகவே களைப்பில் தூங்கி விடுவாங்க வேலை செய்யறதுனால. அப்படி தூங்குகிற வீடுகளில் போயிட்டு திருடுவதுதான் கொள்ளைக்காரர்களுடைய வேலை, திருடர்களுடைய வேலை. So they want darkness, they want இருள். திருப்புங்க என்னோடு கூட யோபு 24:13 அவர்கள் வெளிச்சத்திற்கு விரோதமாய் நடக்கிற கூட்டத்தார், வெளிச்சத்திற்கு விரோதமாய் நடக்கிற கூட்டத்தார், அவர்கள் அவருடைய வழியை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தை பத்தி இவர் எழுதுறாரு. அவர்கள் வெளிச்சத்திற்கு விரோதமான மக்களாம். இன்னொரு ஆங்கில வேதம் சொல்லுது, wicked people rebel against the light. wicked people rebel against the light. They refuse to acknowledge it. They refuse to acknowledge its ways or stay in its path. The wicked people are rebel against the light and they refuse to acknowledge அதனுடைய வழிகளையோ அல்லது அதனுடைய பாதைகளையோ ஒத்துக்கொள்வது இல்லையா. The rebel people. and also அவங்களை குறித்து மேற்கொண்டு சொல்லுது பாருங்க, 16-17 அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கன்னமிடுகிறார்கள். அவர்களை வெளிச்சத்தை அறியார்கள். அவர்களுக்கு வெளிச்சம் பிடிக்காது. ஏன் என்றால் பகல்ல போயிட்டு வீடுகளை அடையாளம் பார்த்துக்கிறாங்களாம். பார்த்துக்கிட்டு இருட்டு ஆன உடனே போயிட்டு திருடுறாங்களாம், அந்த வீட்டை கன்னமிடுகிறார்கள். விடியும் காலம் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான். இந்த திருடன், கொள்ளைக்காரர்கள், இருட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும். இருட்டில் தான் அவங்க நடமாடுவாங்க. மிருகங்கள் எப்பங்க நடமாடும்? இருட்டில் நடமாடும். ஏன்னா இருட்டில் தான் அது போய் இரையை பிடிக்க முடியும். அது கண்கள் நல்லா தெரியும் இருட்டில். அதே போல சில மக்கள் இருளில் நடமாடுகிறவர்கள், அவர்கள் வெளிச்சத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்கள், வெளிச்சத்திற்கு எதிராக வெளிச்சத்தின் வழிகளுக்கு எதிராக நிற்கிறவர்கள். ஆக இயேசு இங்க என்ன சொல்றாரு? ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியில் நடவுங்கள், ஒளியில் விசுவாசியுங்கள். நான் நீங்கள் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டேன் ஒளியாக. என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எப்பொழுதுமே இருளில் இருக்க மாட்டான். அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருளில் இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியும். எப்பொழுது என்றால் அவன் இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்கும்போது. when he is not have a faith on Jesus, he remain in darkness. But when you have the same man, when you turn to believe in Jesus, then he remains in light, and he became a light, and he became a sons of light, and he will be a light for this world. Wherever, எந்தெந்த பகுதிகளில் அவன் வாழ்கிறானோ அந்தந்த பகுதிகளில் ஒரு சின்ன ஒரு விளக்கு, பந்தம், தீப்பந்தம் போல பிரகாசிக்கிறவனாய் இருப்பான். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். கடவுள் உங்களை வெளிச்சம் என்று சொல்லிவிட்டார். எப்படி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக முடியும் என்று காட்டி கொடுத்து விட்டார். இயேசுவை விசுவாசித்தால் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்ட நீங்கள் கடவுளால் விசுவாசித்ததின் அடிப்படையில், இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்ட நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில வழிமுறைகளை வேதம் சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக நான் வாசித்த அதே யோவான் 8:12 வாங்க. 8:12 அதுல இயேசு என்ன சொல்றாரு? நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அது வரைக்கும் தான் நம்ம படிச்சோம் போன முறை. இப்போ என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், அவன் இருளில் நடக்க மாட்டான். ஜீவ ஒளி.
ஒளி 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 என்று கேட்டவுடன் உங்களுக்கு ஒரு குழப்பமாயிருதுல்ல? தட்ஸ் வை பைபிள் அதை ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஒளி என்பது இயேசுவுக்குள் இருந்த ஒரு வாழ்வு, ஜீவன், லைஃப். வேதம் ரொம்ப தெளிவாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வருதுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா, கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவருக்குள் சற்றேனும் இருள் இல்லை. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவருக்குள் எவ்வளவேனும் இருள் இல்லை. அதே அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால், if we walk in the light, then we have a fellowship with his father and his son. If we walk in the light, அவர் ஒளியில் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார், அவர் ஒளியில் இருக்கிறார், ஆகவே அவருக்குள் இருள் கொஞ்சமும் இல்லை. நாம் அதே ஒளியில், என்ன ஒளி அது? சுவிட்ச் ஆன் பண்ண உடனே வர லைட்டா? நோ நோ நோ. இயேசு என்கிற அவருக்குள் இருந்த வாழ்க்கை முறை, லிசனிங் அண்ட் ஒபேயிங் அண்ட் ப்ளீசிங் ஃபாதர் என்கிற அந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, அந்த ஒளியில் நாம் நடந்தால், இஃப் வி வாக் இன் தட் லைட், then we have a fellowship with Father and Son, and also we can able to establish our fellowship with the believers. Without that life, we cannot build a fellowship with anyone. We cannot build fellowship with Father. We cannot have a fellowship with Son. So, there is only one possible way for us to build fellowship in this world, with believers or with God. Walking in the light. Walking in the light. And believing in the light. இப்பொழுது திருப்புங்கள் என்னோடு கூட ரோமர் 13ஆம் அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்கள். ஒளியில் நடப்பது அல்லது ஒளியின் பிள்ளைகளாய் இருப்பது என்றால் என்ன என்றால், வேதம் சொல்லுகிறது, நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். 12ஆம் வசனம், ஒளியின் ஆயுதங்கள். ஒளிக்கு ஒரு ஆயுதம் இருக்குதான். அது என்ன ஆயுதம்? 13 சொல்லுது, களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை ஆகிய இவைகள் எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஒளியின் ஆயுதம் தரித்த வாழ்க்கையா. களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை என்கிற எதுவும் இல்லாத ஒரு காரியங்கள் தான் ஆயுதம், ஒளியின் ஆயுதம். இவைகளை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். காரணம் என்ன என்றால், the time is near. What is the time? ஒளி இந்த உலகத்தில் இப்பொழுது இல்லை, அதாவது இயேசு என்கிற ஒளி. ஆனால் அதே இயேசு என்கிற ஒளி இப்பொழுது வேறொரு பெயரில் வரப்போகிறது. நியாயாதிபதியாய் வரப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிறாய் வரப்போகிறார். இந்த உலகத்தில் அவர் இருந்த வரைக்கும் ஒளியாய் இருந்தார், நேசித்தார், விடுவித்தார், ரட்சித்தார். ஆனால் இப்பொழுது இன்னும் சில நாட்களில், அவர் குறிப்பிட்ட நாட்களில் அவர் வர இருக்கிறார். அவர் வருகிற போது he will come as a judge. Since he will come as a judge, பவுல் சொல்றாரு, time is almost near. So what to do? Put on the armor of light. Put on the armor of light. அந்த armor of lightல இன்னென்ன காரியங்கள் இருக்காது, இவ்விதமான காரியங்கள் எதுவும் செய்யாமல் behave properly like the people, those who are walk in the light என்று சொல்லி எழுதுகிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேங்க. எபேசியர் 5:8. எபேசியர் 5:8-9 அதிலே மையப்பகுதி, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வாக் as a children of light. எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள முடியும்? 9ஆம் வசனம், சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அது விளங்கும். You, for you were formerly in darkness. You see that? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவினுடைய ரட்சிப்பை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே
இருளில் இருக்கிறார்கள். நான் இருளில் இருந்தவன். காரணம், ஐ டோன்ட் நோ ஜீசஸ். ஐ வாஸ் born in a Hindu family. எனக்கு இயேசுவை தெரியாது. இயேசுவை தெரிந்த நாட்களில் கூட நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நாட்களும் இருந்தது. Those days I was living in a darkness according to the Bible. But there was day came in my life, I accept Jesus as my personal savior. Then light came in me. The same way, இந்த உலகத்தில் வாழ்கிற எவராயிருந்தாலும், அவர்கள் பிறந்தது எந்த வீட்டில் இருந்தாலும், கிறிஸ்துவ வீட்டில் இருந்தாலும், கடவுளே இல்லை என்கிறவன் வீட்டில் பிறந்திருந்தாலும், if they not accept Jesus as their personal savior, they remain in darkness. அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். ஆகவே பவுல் சொல்றாரு, முன்னே கடந்த நாட்களில் இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த எபேசு சபை. ஆகவே அவர்கள் சொல்றாரு, முன்னே கடந்த நாட்களில் நீங்கள் இருளில் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது பிகாஸ் யூ அக்செப்ட் ஜீசஸ் as your personal savior, இப்பொழுது நீங்கள் ஒளியில் இருக்கிறீர்கள். But now you are light in the Lord. Now walk as a children of the light. ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி? For the fruit of the light consists in all goodness and righteousness and truth. ஆக எல்லா உண்மைகள், நீதிகள் அல்லது நன்மைகள் நிறைந்தவைகளாய் இருக்கும் ஒளியின் பிள்ளைகளுடைய ஃப்ரூட்ஸ். யாரெல்லாம் இயேசுவை பர்சனலாக ஏற்றுக்கொள்ளலையோ, they remain in darkness. ஏன் என்றால், கடவுள் ஒளியாயிருக்கிறார் பார்த்தோம். அவருக்குள் சற்றேனும் இம்மி அளவும் அல்லது எ ஸ்மால் அளவும் இருள் இல்லை. ஆகவே அவருக்குள் இருளே இல்லை எனும்போது, அவர் இல்லாதவன் இருளில் இருக்கிறான். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் இல்லாதவன், அவர் நமக்குள் யாருக்குள்ளெல்லாம் இல்லையோ அவன் இருளில் இருக்கிறான். ஆகவே we need to change the way to accept Jesus. Then we will become children of God or children of light, so that we can shine in the world as a light. 1 தெசலோனிக்கேயர் 5:5-6, 5 முதல் 8 வரை அவர் தெசலோனிக்க சபைக்கும் இப்போ எழுதுறாரு, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயத்தை விளக்குகிறார். என்னவென்று, மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவும். கவனிச்சிங்களா? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார். தெசலோனிக்க சபை மக்களை பார்த்து, வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லவா, ஆகவே வெளிச்சத்திற்கு உரியவைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் தூங்குவது போல நீங்கள் தூங்காம இருங்க என்று சொல்லுகிறார். இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் நார்மலி எவ்ரி ஹியூமன் வில் ஸ்லீப் இன் த நைட் டைம். நைட் டியூட்டி பார்க்குறவங்க பகலில் தூங்குவாங்க, தப்பு இல்லை. அல்லது எல்லா மனிதனும் இரவில் தூங்குவாங்க, அந்த தூக்கத்தை சொல்லலை இது. இட் வாஸ் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவலி ஸ்லீப்பிங். அதை சொல்றாரு, நீ வெளிச்சத்தின் பிள்ளை, ஆகவே இருளுக்குரியவனாய் நடந்து கொள்ளாதே. என்ன பண்ணணும்? தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்து கொண்டு விசுவாசம் இருக்க வேண்டும், அன்பு உனக்குள் இருக்க வேண்டும். அந்த அன்பு தான் உனக்கு ஒரு மார்க் அவசரம் சொல்றாரு. அன்பு என்னும் மார்க் அவசரத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலைசீராவையும் தரித்துக்கொள். கவனிச்சிங்களா? அங்கே நம்ம பார்த்தோம் குட்னஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ் அண்ட் ட்ரூத். இங்கே நாம் பார்க்கிறோம் விசுவாசம், அன்பு அண்ட் ரட்சிப்பின் நம்பிக்கை. இதைதான் இயேசு ஆண்டவர் உடையவராய் இருந்தார். இவைகள்தான் அவர் வசனத்தின் வழியாக அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்ம திருமணங்கள் எல்லாம் ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? இம்மையே மோட்சமாக்க வல்லவரே, இம்மையே மோட்சமாக்க வல்லவரே அப்படின்னு. ஏன் இம்மையே மோட்சமாக்கன்னு பாடுறாங்க?
ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, அங்கே இருள் கிடையாது, அங்கே இரவு கிடையாது, அங்கே சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, விளக்கு கிடையாது. காரணம், கடவுள், ஒளியாகிய கடவுள் அங்கே இருக்கிறார். ஆகவே அவரே அங்கே வெளிச்சமாயிருப்பார். பரலோகத்தில் என்னது? கடவுள் இருக்கிறார், அவரே வெளிச்சமாயிருப்பார். அங்கே சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, இரவு கிடையாது, இருள் கிடையாது. அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் மோட்சம், பரலோக ராஜ்யம் அவ்வளவு வெளிச்சமா இருக்கிறது. அந்த இம்மையே, இந்த உலக வாழ்க்கையே நீ மோட்சத்தை போல மாற்ற வல்லவர் என்று கடவுளை பார்த்து நாம் கூப்பிட்டு சொல்றோம் அந்த பாட்டுல. இம்மையே மோட்சமாக்க வல்லவரே என்று சொல்லுகிறோம். காரணம், வெளிச்சமான ஒரு வாழ்விடம், அது ஒளி நிறைந்த ஒரு வாழ்விடம், கடவுள் வாழ்கிற ஒரு இடம். அந்த இடத்திலே நீங்கள் வாழ தகுதி பெற்றவர்கள். ஆனால் அங்கே போவதற்கு முன்பு இந்த உலகத்தில் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் வீச வேண்டும், உலகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கான வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் வாழ்க்கையில தெரிந்துவிடும். வி ஹாவ் கொஞ்சம் பழைய நாட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 வாட்ஸ் பல்புங்க உண்டு ஊர்லலாம். 0 வாட்ஸ் பல்பு, அதை வச்சு நீங்கள் எதுவும் படிக்கலாம் முடியாது. அதில் நீங்கள் ஏதோ கொஞ்சம் பார்க்கலாம், ரொம்ப டிம்மாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் ஆலஜன் பல்ப்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அந்த 0 வாட் பல்பினுடைய அளவுக்கு தக்க மாதிரியே தான் இருக்கும் அளவு. ஆனால் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா யூ கெனாட் மெஷர், அவ்வளவு வெளிச்சம் இருக்கும். ஆகவே நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்பதில் நீங்கள் எவ்வளவு பெரிய கடவுளுடைய ஊழியக்காரன், அல்லது எவ்வளவு வருஷமா கிறிஸ்டியனா இருக்கிறீங்க, அல்லது எவ்வளவு பெரியவங்க என்பதெல்லாம் இல்லை. ஹவு மச் பிரைட்னஸ் யூ ஹாவ். விசுவாசம், அன்பு, அந்த ரட்சிப்பு, நம்பிக்கை, அல்லது குட்னஸ், ட்ரூத் அண்ட் ரைச்சஸ்னஸ் என்கிற இவைகள்லாம் உங்களுக்குள் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ப நீங்கள் ஒளி உள்ளவர்களாக இருப்பீர்கள். அல்லது எவ்வளவு இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவினுடைய போதனைகளை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒளி வீசுகிறவர்களாக இருப்பீர்கள். அந்த ஒளிதான் நீங்கள் வாழ்கிற குடும்பத்திலே பிரகாசிக்க வேண்டும். இந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பம். திடீரென்று ஒரு மனுஷர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையின் மூலமாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இயேசுவினுடைய ஒளியை பார்க்க வேண்டும். பார்த்து அந்த ஒளியின் இடத்திற்கு வர அவர்கள் வாஞ்சிக்க வேண்டும். நடு ராத்திரி கருமையான ஒரு இருள் நிறைந்த ஒரு காட்டில் நீங்க இருக்கும்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. சுத்தி உங்களுக்கு வழி எதுவும் தெரியல, எங்கே போவது என்று தெரியல. as a sensible man, what you will do? You try your best to go towards the light. You try your best to go towards the light to reach at least நம்ம எங்க போலானாவது ஃபைண்ட் அவுட் பண்ண இல்லையா? அப்போ இந்த குடும்பத்துல ஒரு மனுஷன் கடவுளை ஏற்றுக்கிட்டாரு. அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கிற மற்ற குடும்ப உறுப்பினர்கள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள அவர்கள் கவரப்படுவார்கள். They will attract or they will draw near to the light. இதுதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கீங்க. எப்படி என்றால், the disciple must attract everyone to live a similar life. A disciple must attract everyone to draw near to God, to live a similar life and glorify God. அதுதான் இயேசு மத்தேயு 5:16 சொல்றாரு. மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. Your light should shine in front of people. உங்களுடைய வெளிச்சம் மனிதர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும், ஒளி கொடுக்க வேண்டும். அப்படி ஒளி கொடுக்கும் போதுதான் people will attract towards the light. People will attract towards the light and people will start to live like that, similar life. By doing that, God will be glorified. அதுதான் இயேசுவினுடைய வழி.
இயேசு ஒளியாயிருந்தார், கடவுள் மகிமைப்படுத்தப்பட்டார். இயேசு ஒளியாயிருந்தார், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் அட்ராக்ட் பண்ணப்பட்டாங்க. draw near to God. இயேசு இப்பொழுது அவருடைய சீஷர்களை ஒளியாக்கினார், ஒளி என்று சொன்னார். அவர்கள் ஒளியாய் வாழ்ந்தார்கள். they attracted people all over the world in the first century. Through that movement, until now, true Christians, true disciples of Jesus, still attracting people to God and helping them to live similar life and glorify God. That is what our calling is. நம்ம உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறது சும்மா விளையாட்டுக்கெல்லாம் இல்லை. We need to live a life like Jesus lived a life, like apostles lived a life. We need to live a life. பிரியமானவர்களே, என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இந்த உலகம் இருளில் இருக்கிறது. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த உலகம் இன்றைக்கு யுத்த மும்மரங்களில் இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் ஒரு மறைமுகமான யுத்தம், சில நாடுகளில் வெளிப்படையான யுத்தம். ஆயுதங்களை நாடுகள் குவிக்கிறாங்க. ஆயுதங்களை குவிக்கிறாங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளில் ஒரு அழுக்கு, ஒரு அசிங்கம் வாழ்க்கை முறைகளில், குறிப்பாக கடவுள் நியமித்த நியமங்களுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை, கடவுள் நியமித்த நியமங்களுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை, sexually perversions and anger, bitterness, கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாடுகளிலும் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் வாழ்றாங்க, நாம் வாழ்வது போலவே. இவ்விதமான இமிகிரண்ட்ஸ் மேல ஒரு பகை உணர்வு, ஒரு வெறுப்புணர்வு, hatred was created in the onlines. இதையெல்லாம் உருவாக்கி மக்களுக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். people will rise against people. அவ்விதமான ஒரு கசப்பு நிறைந்த, கடவுளுக்கு விரோதமான செய்கைகள் அதிகம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் சொல்றாரு, நீங்கள் வெளிச்சம், நீங்கள் தான் வெளிச்சம். எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், கடவுளுடைய நன்மையை பெற்றுக்கொண்டு அதை அனுபவித்து அவன் எப்படி வாழ வேண்டும், அதன் வழியாக அவனுக்குள் இருந்து பிரகாசிக்கிற ஒளி எப்படி அவனை சுற்றி வாழ்கிற மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் என்பதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவ்விதமாய் வாழ்ந்த மக்களை உதாரணமாக வைத்திருக்கிறார். இயேசுவின் சீஷர்களை. ஆக உதாரணங்கள் இருக்கிறது, வேத வசனங்கள் இருக்கிறது, இப்பொழுது உங்களுக்கு போதனைகளும் இருக்கிறது. இவைகளை பெற்றுக்கொண்ட நாம் we need to think twice before we make any decision. We need to think twice or even thrice to make any decision whether this way will lead me to achieve the light of God, whether this way will attract people to glorify God. ஆக ஒளியின் பிள்ளைகள், ஒளியின் ஆயுதத்தை உடையவர்கள், விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, ரட்சிப்பு, நற்குணங்கள் என்கிற எல்லாம் நிறைந்தவர்கள். இவைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோமா நாம்? அப்படி இவைகளில் எதுவும் நம்மகிட்ட இல்லைன்னா we are not the light of the world. If you don't have any of these characteristics which Bible tells you, if you don't have, then just forget about you are being the light of the world. நீங்க லைட் இல்லை உலகத்திற்கு. But if you have the interest, if you have a desire in you that you are believing the word but you want to be the light, then God will give you wisdom and God will give you strength and God will give you His grace to live the life. God never ever send you back with empty hand. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவினுடைய வார்த்தைகள். இயேசுவிடத்தில் நம்பிக்கையோடு வருகிற எவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ if you are having a desire to live a life which filled a light, ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கை, இயேசுவின் வாழ்க்கையை வாழ்கிற ஒரு வாழ்க்கை, then God will give you all the necessities to fulfill that calling. அப்படி இருக்கிற மனிதர்கள், ஏன் உங்களுடைய செயல்கள் மனிதர்களுக்கு தெரிய வேண்டும்? வேதம் சொல்லுது, உங்களுடைய நற்கிரியைகள் அவைகளை பார்க்கிற மனிதர்கள் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனா நாம ஒரு தான தர்மம் செய்கிறோம், அதை மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடாது. 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், மத்தேயு
தான தர்மம் செய்கிறவங்க மனிதர்கள் பார்க்க செய்யக்கூடாது, இயேசுவினுடைய போதனை. ஆனால் உங்கள் நற்கிரியைகள், அதாவது நீங்கள் வாழ்கிற நல்ல வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கை, விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை, இரக்கம் நிறைந்த வாழ்க்கை, கருணை உள்ள ஒரு வாழ்க்கை, உதவுகிற ஒரு வாழ்க்கை, இவ்விதமான ஒரு நற்கிரியைகள் இருக்கு அல்லவா, இவைகளை மனிதர்கள் பார்த்து கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் இயேசுனுடைய வழி. ஆகவே தான் அவர் சொல்றாரு, விளக்கை கொளுத்துகிறவன் மரக்காலால் மூடி வைக்க மாட்டான், அல்லது கட்டிலுக்கு கீழ் வைக்க மாட்டான், அவன் அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். he will keep on the lamp stand so that everybody will see that one. So when you have Jesus in you, when you have the Jesus teaching in you, அது எல்லோருக்கும் வெளிப்பட வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவர் வழிகளில் நடக்க வாஞ்சிக்கிறேன் என்பது மனிதர்களுக்கு தெரிய வேண்டும். உன் குடும்பத்திற்கு தெரிய வேண்டும், நீ வேலை செய்கிற இடத்தில் தெரிய வேண்டும், நீ பயணம் பண்ணுகிற பஸ்ல தெரியணும். all your dealings, people are watching. all your dealings, either words or deeds, people are watching. By watching that, they come to know that you have a new way of life. ஒரு புது வாழ்க்கை முறை உனக்குள் இருக்கிறது. And they will attract you to that. That is what you are calling. You are the light of the world. By living that, people will attract you to the light. And they will live similar life one day, if they believe and they walk. Take this word, my dear brothers. May God bless you. கண்களை மூடி ஜெபிப்போம்.